ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆஃப் கூலி சிக்கிட்டோன்னு ஒரு பாட்டு வந்திருக்கு. எத்தனை பேர் கேட்டு நொந்து நூடுல்ஸா நீங்கள் சொல்லுங்கள். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனிருத் ஸ்டாண்டர்டில் கூட இல்லையே. டி ராஜேந்தரோட சேஷ்ட வாய்ஸ் ரத்தமிக்கா பேக்கிங்கில் யூஸ் செஞ்சது வேணால் கிளவர் ஐடியான்னு சொல்லலாம். பட் பாட்டு நமத்து போனாப்புல மாதிரி இப்போவே ஃபீல் ஆகுது. யூஸ்வலாக அனி சாங் வில் அட்லீஸ்ட் ஹோல்ட் குட் டில் த மூவி இஸ் ரிலீஸ்ட் அண்ட் அப்புறம் ஆஸ் யூஷுவல் பாசிங் க்ளவுட் மாதிரி காக்கா உஷ் ஆகிடும். பட் சிக்கிட்டு இன்ஸ்டன்ட் காக்கா உஷ் மாதிரி தெரியுது. அஃப்கோர்ஸ் ப்ரொமோஷனுக்கு அனிருத் அண்ட் டிஆர்லாம் ரஜினி ஸ்டைலில் ஏதோ செய்ய ட்ரை செஞ்சுருக்காங்க. இப்போ தான் தெரியுது கரிஸ்மாலாம் சொல்லி கொடுத்து வராது, அது தானாக வரணும் கண்ணான்னு. டிஆர் இஸ் இன் இஸ் ஓன் வேர்ல்டு, சிங்கே இல்லாமல் அவர் பாட்டுக்கு ஒன்று ஆடுறாரு, வாய் அசைக்கிறாரு. அனிருத்தும் ரஜினி ஸ்டைல்னு நினச்சி வாயெல்லாம் டென்டிஸ்ட் 4 பல்ல பிடுங்கி விட்ட மாதிரி படு ஆக்வர்டை வச்சுட்டு சுத்தமாக ரஜினி வைப்ஸ் எதுவுமே வரல. அனி அஃப்கோர்ஸ் ஹேஸ் அ ஃபென்டாஸ்டிக் ராக்கிங் வாய்ஸ், அதில் டவுட்டே இல்லை. பட் தீஸ் கைண்ட் ஆஃப் டெம்ப்ளேட் சாங்ஸ் அண்ட் டெம்ப்ளேட் சிங்கிங் சவுண்ட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரெப்படேட்டிவ் அண்ட் போரிங். அட்லீஸ்ட் டிஆரை முழுசாக பாட விட்டுருக்கலாம். இந்த பாட்டை கொஞ்சம் வித்தியாசமாவது இருந்திருக்கும். லோகேஷ் எனக்கும் பாட்டுக்கும் ரொம்ப தூரம்னு கொடுத்ததை வாங்கிட்டு ஓடிடுவார் போல இருக்கு. இந்த வம்புக்கு தான் இதெல்லாம் நமக்கு எதுக்கு, சேஃபாக பழைய பாட்டை வச்சே கிளவராக வண்டியை ஓட்டிடலாம்னு இருக்கார் போல. மொத்தத்தில் சிக்கிட்டு தமிழ் சினிமா மியூசிக் மாதிரி சிக்கிட்டு.